மற்றவங்களோட படைப்புகள் இருந்து குறிப்பாக இப்போ பாரதி ராஜாட்ட அவர் தான் அவருக்கு குருநாதர், அவரோட தான் கூட இருக்காரு. கடந்த அவர் சரியாக இருந்து 17 நாட்கள் ஆகிறது நினைக்கிறேன். அதுவே பெரிய ஒரு வருத்தமாக தான். அதுலேயே பெரிய மன அழுத்தம் இருந்தது. அந்த அவருடைய மறைவுக்கு வந்தபோது கூட யார்ட்டையும் அதிகமாக பேசலை அப்படின்லாம் சொன்னாங்க. பாரதி ராஜாவோட படைப்புகள் இருந்து இவர் எப்படி வித்தியாசப்படுறாரு, அது எந்த இடத்துல தொடங்குச்சு? இப்போ பாரதி ராஜாட்டா ஒரு இதை அவர் கற்றுருப்பார், அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அதுலேருந்து இவர் தனித்து இருக்கணும் அப்படின்றத எங்கே அவர் திங்க் பண்ணுறாரு? பாரதி ராஜாவுடைய படைப்புகள்லாம் ஒரு உணர்ச்சி மயமான ஒரு கிராமிய படங்கள். அவரெல்லாம் மதுரை சார்ந்து வச்சார். இவர் கோயம்புத்தூர் சைடு இருந்ததுனால முற்றிலும் இருக்க மதுரையில் இருக்கிற எந்த அந்த அடிதடியும் அந்த உணர்வுகளும் இருக்காது. மதுரை வேற. மதுரை போராட்ட குணம் உள்ள பகுதி, செம்மண் பகுதி. இவர் முழுக்க மதுரை தென் மாவட்டங்கள் பாரதி ராஜான்றது. இவர் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் நல்லா தண்ணி பாசனம் இருக்கிற வசதி, நல்லா சௌகரியமாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையிலும் பார்த்தா அடுத்தவங்களை மரியாதை கொடுப்பாங்க. கீழே வேலை செய்யணும் இருப்பான், மேலே இருப்பான். வேணா கூலி வேலைன்னா செஞ்சிடும், ஆனாலும் மரியாதை கொடுத்து பழகுவாங்க. இது மாதிரி காலகட்டத்திலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் பாக்யராஜ். அவருக்கு ஏற்றத்தாழ்வில் கூட ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் படங்களை பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா படங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், ரணம் இருக்கும், கத்தி விட்டு இருக்கும். பாக்யராஜ் படத்தில் எங்கே இருக்கே கடைசி வரைக்கும் இருக்காது. ஒரு வில்லன் எடுத்து கத்தி எடுத்து குத்துன்னு சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். அவனுக்கு புரிய வச்சு புச்சாலித்தனமாக சொல்லி அவனை புரிய வச்சு அவனை வாழ வைப்பார். ஆமாம், அவர் எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் 3 குத்து வாங்குவார், 4வது குத்து 5 குத்துன்னு அடிப்பார். அடித்து எல்லாம் முடிச்சுட்டு, சரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், உனக்கு கஷ்டமாக இருக்குதான்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி பண்ணி அவன் வாழ்க்கையில் முன்னேற்றுவார். எம்ஜிஆர் பாணி கடைப்பிடித்தவர் தான் பாக்யராஜ். முற்றிலும் கதாபாத்திரங்களை நோகடித்து தூக்கி எறிந்து பண்ணுற பழக்கமே பாக்யராஜுடைய எந்த படத்திலும் கிடையவே கிடையாது. கன்னிப்பருவத்தில் ஆரம்பித்து தன்னுடைய மனைவியை இன்னொருத்த பழைய காதலிக்கிறான்னு தெரிஞ்சு கூட நீ போன்னு சொல்லி அனுப்புறது தான். அவர் எல்லாத்தையும் மனிதர்களை பார்ப்பார். மனிதர்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கிற நியாயங்களை அவர் புரிஞ்சுக்குவார். அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நடக்கணுங்கிறத ஒரு ஹீரோயிஸாக நினச்சிட்டு இருப்பார். அதனால தான் பாரதிராஜா படங்கள் முழுக்க வேறு போராட்ட குணங்கள் கொண்டது. பாக்யராஜ் படங்கள் முழுக்க என்பது மனிதர்களை மதித்து, குடும்பத்துக்குள்ளே மதித்து தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு போய் எல்லாரும் இருக்கிற இடத்த கொண்டு போவார். இந்த பாணிகளே வேறு. பாரதிராஜாவோட பாணியிலேருந்து ஒரு பகுதி கூட இவர் எடுத்துக்கல. இவர் முழுக்க சமரசம் தான். இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகிற நாசுக்கா சொல்கிற அந்த நட்பு ரீதியான கதாபாத்திரங்கள் தான். அவருடைய கடைசி படங்களோடு எடுத்துங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு மனைவி இறந்துட்டா, குழந்தை இருக்குது, குழந்தைக்காக நான் வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு பொண்ணு அவர் விரும்புகிறா, வேணாங்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணி இவரோடு சேர்ந்து வாழணும்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை எழுதி அந்த குழந்தைக்காக ஒன்றா சேருவார். அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு மனைவி இறந்துட்டா, நீ அதுக்காக இருக்காத, இன்னொரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு இன்னொரு பெண் மூலமாக ஒரு கதை சொல்லி பழகிறார். 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எம்ஆர்ஆர் சொன்ன சித்தி மாதிரி இல்லை. நான் ஒரு குழந்தை தான் வச்சுட்டு இருப்பேன், எனக்கு கல்யாணம் குழந்தைய வேணாம். ஆனால் ஒரு பொண்ணு விரும்புதுன்னு கதையை சொல்லுவார். ஆனால் விரும்புறது சின்ன வீடு. ஆமாம், சின்ன வீடு இல்லை, முந்தானை முடிச்சு. அவ விரும்பி அடமண்ட்டாக போய் விரும்பி பாருங்க, எம்ஜிஆர் பண்ணி தான். எம்ஜிஆர் ஒரு பொண்ணையும் காதலிச்சிருக்க மாட்டார். பெண்கள் எம்ஜிஆரை காதலிப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு நாம் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவார். அது கூட கடைசி வரை இருப்பார். பாக்யராஜ் படங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எந்த பொண்ணையும் விரும்ப மாட்டார். பெண்கள் எல்லாம் இவ்வளோ விரும்புவாங்க. வேணாம் பார், இல்லைடா இருக்கணும்னு சொல்லிட்டு கூட கேரக்டர்லாம் சொல்லும். சரி நீங்கள் சொல்கிறதுக்காக இருக்கிறேன் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பணியை அப்படியே கொங்கு பாஷையில் கடைசி வரையும் கடைப்பிடிச்சிருப்பார். கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருப்பார். அதுதான் அவருடைய ட்ரெண்டே. நீங்கள் தோரல் நின்று போச்சுன்னு ஒரு படம், இவர் ஒரு பொண்ணை விரும்புவார், ஒரு சின்ன கிராமத்து பொண்ணை விரும்புவார். அதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் கூட நம்பியார் இருப்பார். டேய் முட்டாப்பையில் அவர் குஸ்திவார், ஏன்னா முட்டாப்பையில் இருக்க ஒரு பொண்ணை நீ விரும்பிட்டேன்னு சொன்னால் அவள் அடையிறதுக்காக முயற்சி பண்ணணுடா. அது ஒரு ஹீரோ பண்ணுறது தான். அப்படி போய் பண்ணி எல்லாம் திட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணே விரும்ப எடுத்து கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா ஒருவளை நேசிப்பதும் அது நேசிப்பதற்கான சூழலையும் உருவாக்கார். வேணான்னு நம்மள வரமாட்டார். அது புரியுதுக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி முடிப்பார். இவர் கடைசி எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு கைதின் ஏரியை பாரதிராஜா இவர் ரொம்ப பிரமாதம் சொன்னவர்னா, கைதின் ஏரி கிளைமேக்ஸ் இவர் தான் மாற்றினவர். அதனால தான் ஆக்கிரி ரஸ்தான் ஒரு படத்தில் அமிதாப் பச்சனே இவருக்கு டைரக்ஷன் பண்ண கொடுத்தார். காரணம் என்னன்னா, எல்லாரும் வில்லனை தேடிட்டு இருக்காங்க, அப்படி வெட்டணும், என்னடா அப்படின்னு தெரியல. அப்போது ஒரு குதிரை மேலே ஒரு வீர சிவாஜி மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ யார் அங்கே வில்லன் அங்கே ஒரு எதிராளி இருப்பான்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அது குதிரை மேலே ஒரு ஹீரோ இருக்கான்,
அவன் கிட்ட வரும்போது பழி வாங்குறான்னு யோசிச்சு சொன்னது வந்து பாக்யராஜ் தான். எல்லாரும் தேடுகிற இடத்தில் நீங்கள் யாருமே கண்டுக்காத ஒரு இடத்துல ஒரு ஹீரோவை கொண்டாந்து வைக்கிறது தான் அவருடைய பாணி. நினைத்து பார்க்க இடத்துல எளிமையாக இருக்கிறது. இது கூட எளிமை தான். அவனை நோத்துங்க, நீ உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி புத்திசாலித்தனமான விஷயங்களை வந்து அவர் தேடிட்டு போகிறதில்ல, இயல்பாக உருவாக்குவார். அது அவருடைய யுக்தி. அது இதே யுக்தி ஆர் சுந்தரராஜன் இருக்கும். பாக்யராஜன் சுந்தரராஜன் பிரிச்சே பார்க்க முடியாது. 2 பேரும் ஒரே பாணிகள் தான். இவர் பெண்களை வச்சு பண்ணுவார், அவர் பெண்களை மயக்கி பண்ணுவார். சுந்தரராஜனை வில்லனே இருக்க மாட்டாங்களே. ஆர் சுந்தரராஜன் படங்களில் வில்லனே இருக்காது, சூழ்நிலைகள் தான் வில்லனாக இருக்கும். வைத்திய காத்திரனால ஒரு படம் வச்சுருப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான். ஒருத்தன் தண்ணி இல்லாமல் சத்தான், ஒருத்தன் தண்ணியில் சத்தான், 2 வரையிலும் முடிச்சுக்குவாங்க. இப்படி இயற்கையாக தான் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களை மையப்படுத்தி வச்சு மற்றவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களை மதிக்க வேண்டும் இடத்துல அந்த புதிய பாணியை கடைப்பிடிச்சவர் வந்து பாக்யராஜ். அதனால தான் எம்ஜிஆர் வந்து பாக்யராஜை தொடர்ந்து என்னுடைய கலைவாரிசு சொன்னார். நீ பெண்களை கரெக்டாக பிடிக்கிற, பெண்கள் மதிக்கக்கூடிய இடத்துல நீ நிற்கிற, இந்த பண்பு தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவர் கேட்காமலே கலைவாரிசுன்னு எடுத்து கொண்டு வந்து வச்சார். இது இந்த 100 ஆண்டு திரைப்படங்களில் பெண் சார்ந்து யோசிப்பது, எதிரிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவது அப்படின்னு ஒரு புது ஸ்கிரிப்டை உருவாக்கினது வந்து பாக்யராஜ். இவர் இது யாரும் பண்ணதே கிடையாது. மற்றவங்களாம் ட்ராமா பண்ணியிருப்பாங்க, புது புது யுத்திகள் பண்ணுவாங்க. ஆனால் பாக்யராஜ் பாணி என்பது இப்படி யாருக்கு இருந்தது. அந்த திரைக்கதை என்பது எளிமையாக இருக்கும், பெருசு சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்காது, இயல்பாக இருக்கும். அவருடைய கதாபாத்திரங்கள் முழுக்க ஏழைகளாக தான் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க, அப்புறம் துண்டு அக்கில் வச்சுட்டு வர்றவங்க, இது மாதிரி தான் இருந்தது. அவர்களும் மதிக்கப்பட வேண்டிய இடத்துல வர வேண்டும் சொல்லிட்டு தான் அவர் கடைசி வரைக்கும் படம் பண்ணார். இப்போ மிகப்பெரிய ஆளுமைகளாக பார்க்கக்கூடிய இப்போ ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. நம்ம கேள்விப்படுறோம் ரஜினிகாந்துக்கு உச்சரிப்பே இவர் தான் 16 வயதில் சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழ் உச்சரிப்பு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா அவர் கர்நாடகாவிலேருந்து வந்தவர் அப்படின்றதுனால எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை பற்றின ஏதாவது நினைவுகள் ஏதாவது இருக்கு? இல்லை, நான் அப்போல்லாம் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் தான். அப்போ கவுண்டமணி சார் வந்து நான் எல்டாம் ரோட்டில் தான் இருந்திருக்கோம். எல்டாம் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும். முருகன் கோயில் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளினிக் வச்சுருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு மாடியில் தான் ராமராஜன் ஆரம்பித்து எல்லாரும் பாலாவில் ஆரம்பித்து எல்லோரும் அங்கே ஒரு வீட்டில் ஃபுல்லாக குடியிருப்பாங்க. அதுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் பக்கத்தில் ஜனகராஜ் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் இளங்கோ சாலையில் பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்டமணி இருந்தார். இவர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் ஒன்றா கூட்டி ட்ராமாக்காக பண்ணவங்க தான். என்ன அப்படி ட்ராமாக்காக ஒன்றா கூடியவர்கள் தான். அப்படித்தான் வந்து பாக்யராஜ் வந்து பாரதிராஜை சேர்றாரு, கவுண்டமணி அங்கே போகிறாரு, கவுண்டமணியை பாரதிராஜை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் நண்பர்களாக வராங்க, போகிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லிக் கொடுக்கும் வசனங்களை சொல்லிக் கொடுத்த மாடுலேஷன். நீங்கள் ஒன்றும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமிய வசனங்கள் இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக பேசுகிற வசனங்கள் இருக்கும். வாங்க, எப்போ வந்தீங்க, இன்னும் ஒரு நாடக உரைநடை தமிழ் ஆமாம் இருக்கும். அது முற்றிலும் மாற்றி அமைச்சது இந்த நாடக கோஷ்டிங்க தான். கவுண்டமணி, பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், இது பாரதிராஜுக்கு அது பிடிக்கும்னால அப்படி மாற்றி அமைக்கப்பட்டது. அது அப்படி தான் இவங்க சாதாரணமாக சினிமா வந்து தூரத்துலேருந்து பார்க்கக்கூடாதுங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி மாற்றி அமைக்கப்பட்ட காலங்கள் தான் பாக்யராஜ் வந்த காலங்கள். அப்போ அவங்க சொன்னது அங்கே எடுபட்டது. அப்போ அவர் வந்து கன்னடத்துக்காரர் தானே நம்ம ரஜினிகாந்த். அதை வாங்கிக்கிட்டு அவர் எது வந்தாலும் உள்வாங்கிக்குவார். இன்றைக்கி நம்ம ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பவரே அவருடைய சைலன்ஸ் இல்லை, எதிரியாளியில் பேச விட்டு அப்படியே கிரகிச்சு உள்ளே வாங்கிக்கிறது தான். நீ பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் ரஜினியை சந்திக்கிற பல சமயங்கள் நான் சந்திச்சிருக்கேன். அவர் பேச விட்டுருவார், அப்படியே உள்வாங்கிக்குவார். நீங்கள் பேசுகிற அந்த உடல் மொழி, கண், உதடு, மூக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உள்வாங்கி மைண்டில் வச்சுக்குவார். தேவைப்படுற டக்குன்னு எடுத்து கூட்டுவார். இது சிவாஜிக்கு முன்னாடி இருந்தது. இதுபோல் அந்த உணர்வில் இருந்ததுனால பாக்யராஜ் சொல்கிறத டக்குன்னு பிடிச்சி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் கரெக்டாக அவர் ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டார். இதெல்லாம் திரைப்படத்துக்கு புதிதாக இருந்தது. இதெல்லாம் தெருவில் திண்ணைகளில் விளையாட்டுத்தனமாக பேசுகிற நம்ம பிள்ளைகள் பேசுகிறது, அதே திரைப்படத்தில் கொண்டாந்து காமிச்சது இந்த பாக்யராஜ் பண்ணுற இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை சரியாக பரிமளித்து பிடிச்சிக்கிட்டது நம்முடைய ரஜினிகாந்தும் நம்முடைய கமலஹாசன்லாம் புதுசு. இப்போ டைலாக்லாம் ஆட்டா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாயை வளர்க்கல, என்னத்தான் வளர்த்தான், இதெல்லாம் எங்கே அது மாதிரி யார் எழுத முடியும்? கிராமத்தில் பார்த்த அந்த விஷயங்களை தானே. இது எல்லாமே பாக்யராஜுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ அவர் பார்த்த வாழ்க்கையை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணார். அது திரைப்படத்தில் ஒவ்வொன்று ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான வசனமாகவும் கொண்டாட்டமாக காட்சியாகவும் மாறியது. அதுக்கு பிற்பாடு தான் பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அதை பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஒரு புதிய பார்த்திபன் பண்ணுறாருன்னா எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு?
பாக்யராஜ் அவர் கற்றுக்கிட்டது எளிமையான விஷயங்களை மாற்றி அமைச்சு பண்ணாக்கா முடியும் அப்படின்றது தானே. அங்கேருந்து வந்த பார்த்திபன் முதல் முறையாக புதிய பாதைன்னு ஆரம்பித்தது தானே. முதல்ல சொன்ன போனாக்கா பார்த்திபனுடைய அந்த அவருடைய புத்தாலத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்ணு படப்போதான் ஏதோ ஒரு படத்தை பூஜை போட்டு பாக்யராஜனுடைய தயாரிப்பில் பார்த்திபன் இயக்கம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியல, சண்டை நினச்சி என்ன நினச்சி தெரியல. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சித்ரா சுந்தரம் தயாரிக்க புதிய பாதைன்னு சொல்லி பார்த்திபனே நடிக்க ஆரம்பித்தார். அவர் நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்த படம் பெரிதாக பேச அப்போல்லாம் யாருமே கண்டுக்கலையே. ஒரு சின்ன குடிசை, ஒரு சீதாங்கிற ஒரு கேரக்டர் நடிக்குது, ஒரு எதிர்நாயகன். அதெல்லாம் வந்து பாக்யராஜனுடைய அந்த நுட்பமான திரைக்கதையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஒரு கேரக்டர் எப்படி கொண்டு போய் சேர்த்து கொண்டு வர முடியும் அவர் பண்ணார். அதுக்கிட்ட கற்றுது தான் ஒரு பெண்ணை எப்படி அணுகி முன்னு வர்றது தான் புதிய பாதை. அது கிட்டாக்கினார். இந்த நுணுக்க முழுக்க பாண்டியராஜன், இந்த பாக்யராஜ், அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிஎம் குமார், இவங்கெல்லாம் திரைக்கதையில் எளிமையாக எப்படி நல்லா பண்ண முடியுன்றது பாக்யராஜை கற்றுக்கிட்டு இருந்தான். அதனால் அவங்க ஒரு 20 ஆண்டு காலம் கோல வச்சுருந்தாங்க.